அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அநேக பேர் நினைக்கலாம், நீ விழுந்து போயிடுவேன், நீ எழுந்திருக்க மாட்ட, உன்னை குறித்து பேசலாம். அநேக பேர் உன்னை அவ்வளவுதான், வாழ்க்கையில இனி எழுந்திருப்பது வழியே கிடையாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வார்த்தை பாருங்க, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அப்போ அவர் கையின் அடக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவர் கைக்குள்ள உங்க குடும்பம் இருக்குது, அவர் கைக்குள்ள ஆண்டவர் உன்னை வைத்து கொண்டு இருக்கிறார். அதனால நீ பயந்து போய் நீ கீழே விழுந்துடுவ. எதிராளி உன்னை மேற்கொள்ளுவான், எதிராளி உன்னை விழுந்துடுவான்னு நீ நினைக்காத. எந்த மனுஷன் உனக்கு விரோதமா வந்தாலும் அந்த மனுஷனை தேவனே பார்த்து கொள்வான். தேவனே பார்த்துக்கொள்ள. நீ சும்மா இருந்து பார்க்கலாம், நீ சும்மா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இருந்தா போதும், நீ பார்த்துக்கிறேன். ஆண்டவரை துதித்தா போதும், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர்கிட்ட நீ பக்கபலமா நீ அவரோட சார்ந்து இருந்தா போதும். அவரோடு கூட இருக்கும்போது அவர் உனக்கு விரோதமா எது வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம் கையினாலே அவனை தாங்குகிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறார், உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார், உன் வேலை ஸ்தலத்துல உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட வருகிறவரா இருக்கிறார். நீ பயப்படாது. ஆமென்.